ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஒரு 1/2 பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சுமிpokkisham. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது ஃப்ரைடே வீடியோ தான். எங்களுக்கு வந்து திருச்சியில் மழை பெஞ்சிச்சு. சரி, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப வந்து ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிச்சிங்க. நல்லா அடித்தே மழை பெஞ்சிச்சு. சரி, அதை பார்க்கும்போது எல்லாருக்கும் இஷ்டமாக இருக்கும்ல, அப்படி தான் நான் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே நான் என்ன சமையல் செஞ்சேன்றது தான். ஃப்ரைடே வந்து முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார், முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு மாங்காய் பச்சடி ரெடி பண்ணுறது தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் மாங்காய் பச்சடி நம்ம சேனலில் நான் வந்து போட்டதில்லை. சரி, அதனால் நான் அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான். மாங்காய் வந்து தோல் எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா திருவி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கீ சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு நம்ம தாளிச்சிடலாங்க. நம்மளுடைய கடுகும் காஞ்ச மிளகாவும் தாளித்து வந்த பிறகு நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா கட் பண்ணி, அந்த மாங்காவை சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும். நமக்கு வந்து நல்லா வதங்கி வரணும். நம்ம மாங்காய் வந்து நல்லா கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்குங்க. புளிப்பாக இருக்கிறத விட இனிப்பும் புளிப்புமாக இருக்கிற மாங்காய் வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன், பெரிய மாங்காய். அப்படி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ சேர்த்துருக்கிறது வந்து ஒரு பெரிய மண்டபலத்தில் பாதி அளவு சேர்த்துருக்கேங்க. பாதி அளவு சேர்த்துருக்கேங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இனிப்பு நல்லா வரணும் டேஸ்ட்டு அப்படின்றதுக்காக. அதனால் உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வதங்கின மாங்காவோட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். அந்த சைடு மாங்காய் வதங்கிறதுக்குள்ளே இந்த சைடு பால் பாயாசம் தாங்க ரெடி பண்ணுறேன். சேமியா பாயாசம் தான். ஏற்கனவே நான் உங்ககிட்ட வந்து ரவை பாயாசம் எப்படி செய்யணும்னு நான் ஷேர் பண்ணிட்டேன். சேமியா பாயாசம் எல்லாருக்கும் தெரியும், அதனால தான் நான் அதை வந்து அப்படி ஒன்றும் டீட்டெயிலாக காட்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கீ சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4 ஏலக்காவையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பொடி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணுவேன். பொடி பண்ணி நம்ம போகிறத விட வறுத்துட்டு பொடி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நம்மளுடைய பாயாசம். கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துட்டு அதையும் வந்து வறுத்து எடுத்துக்க வேண்டியதாங்க அந்த கீயில். அதுலேயே வந்து நம்ம சேமியாவையும் சேர்த்துடலாங்க. சேமியாவை சேர்த்து நம்ம வறுத்துட்டு நம்ம செய்யும்போது நம்ம பாயாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வறுத்துட்டு நீங்கள் பாயாசம் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள், உங்கள் பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் அப்படியே தண்ணியில் வந்து போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த மாதிரி கீயில் வந்து வறுத்துட்டு நீங்கள் பாயாசம் செய்யுங்க. இப்போ நம்ம சேமியா சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே இந்த சைடு மாங்காய் பச்சடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். மாங்காய் பச்சடியும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசிக்கிற உருளைக்கிழங்குலாம் மசிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேச்சர் வச்சுட்டு நம்ம நல்லா வந்து மசிச்சு எடுத்துடலாங்க. நல்லா மசிச்சிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நம்ம மாங்காய் பச்சடி. இல்லைனா முழுசாக இருந்துச்சுன்னா அப்படி ஒன்றும் உங்களுக்கு வந்து அந்த பச்சடியோட டேஸ்ட் வந்து அப்படி ஒன்றும் நல்லா இருக்காது. அதனால் நீங்கள் நல்லா மசிச்சுட்டு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. அதை வந்து அடுத்து பாயாசம் வந்து அங்கே வெந்து வந்துருச்சுன்னா நம்ம அதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் இந்த சைடு பச்சடி, அந்த சைடு வந்து பாயாசம் இப்படி டக்குன்னு ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. என்னைக்காவது நீங்கள் நிறையா சமைக்கும்போது. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க, கொஞ்சம் மிளகாய்த்தூள். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். ரொம்ப காரம் தேவையில்லை. அந்த புளிப்பு, காரம், இனிப்பு அதுக்காக தான் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு. ரொம்ப வந்து உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம பச்சடி வந்து உங்களுக்கு இனிப்பு இருக்கும்ல, ரொம்ப வந்து உப்பு சேர்த்துக்க தேவையில்லை. லைட்டாக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட வாடெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை வந்து நுணுக்கிட்டு சேர்த்துட வேண்டியதான். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்மளுடைய வெல்லம் வந்து கரையணும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து கலந்துகிட்டே இருந்தோன்னா நல்லா வெல்லம் வந்து உங்களுக்கு உருகி நல்லா வந்து நம்ம பச்சடியோட மிக்ஸ் ஆகி வரும். இந்த மாதிரி நீங்கள் பச்சடி செஞ்சது இல்லைனா செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு. அது இல்லாமல் சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்து தான் நான் சாப்பிட்ருக்கேன். நான் வந்து பச்சடி எனக்கு தெரிஞ்சு பல வருஷம் ஆச்சு நான் பச்சடி செஞ்சு. இந்த தடவை தான் நான் வந்து பச்சடி ரெடி பண்ணேன். சரி, அந்த ரெசிபி ரொம்ப நல்லா இருந்தது, அதை அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பாயாசத்துக்கு சேர்ந்த சேமியாவும் வந்து வெந்து வந்துருச்சு.
சேமியா வெந்துருச்சுன்னா அடுத்து நம்ம பால் சேர்த்துக்க வேண்டியதாங்க. நான் வந்து பால் காய்ச்சி வச்சுருந்தேன், காய்ச்சின பால் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து பாலை சேர்த்துடலாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து திக்காக வச்சுக்காதீங்க பாயாசம் எப்போயுமே. அப்படி திக்காக வச்சிட்டிங்கன்னா நம்ம குடிக்கும்போது திருப்பி ரொம்ப திக்காகிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே நம்ம வைக்கும்போது நம்ம குடிக்கும் போது கரெக்டாக உங்களுக்கு வந்து பாயாசம் வந்து எடுத்து ஊற்றுற மாதிரி வரும். இல்லைன்னா கேசரி மாதிரி நமக்கு வந்து திக்காகிடுங்க. இந்த சைடு பாருங்கள், நம்ம பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாயாசமும் இப்போ கொதி வந்துருச்சுன்னா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துற வேண்டியதாங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியை வந்து ஏலக்காய் வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது. எங்கள் வீட்டில் பால் பாயாசம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் சேமியா பாயாசம் எல்லாருக்கும் பிடிக்கும். அன்றைக்கி நான் செஞ்சிருந்த ரவை பாயாசமும் எல்லாருக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிட்டாங்க. நான் வந்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ இருக்குங்க, அதனால் அதையும் சேர்த்துடலாம் அப்படின்னு நான் வாங்கி 1 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். அதை நான் வந்து உள்ளே என்ன இருக்குதுன்னு வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து குங்குமப்பூ இருந்துச்சு. போன தடவை ரவை பாயாசத்துக்கு சேர்த்துருந்தேன். அதனால் இந்த தடவை இருக்கிறத வந்து நம்மளுடைய சேமியா பாயாசத்தில் சேர்த்துடலாம். இப்போ எனக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிடுங்கன்னா கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ சேர்ந்து கொதிச்சு வந்துருச்சுன்னா நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சோண்டு குங்குமப்பூ, அதை நம்ம சேர்த்துடலாம் நம்ம பாயாசத்தில். அந்த குங்குமப்பூவுடைய வாசனை ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் எவ்வளோ வாங்கினேன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 100 ரூபா 150 ரூபாக்குள்ளே வந்துச்சுன்னு நினைக்கிறேங்க. நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். அதை ஒரு 3 தடவை யூஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் யூஸ் பண்ணேன். லைட்டாக ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு வரும். அதோடைய வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நான் இருந்த குங்குமப்பூவை வந்து சேர்த்துட்டேன். எப்பயும் நம்ம வந்து குங்குமப்பூ போட்டு குடிக்க போகிறதில்ல, இருக்கும் போது நம்ம அதை ஏன் வச்சுட்டு, அதனால் நம்ம அதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு நான் அதை சேர்த்துட்டேன். அது ஞாபகமாக எடுத்து சேர்த்துட்டேன் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம பாயாசமும் கொதி வந்துருச்சு. நம்ம பச்சடியும் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ ரொம்ப இஷ்டமான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பரான பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்னங்க, எங்கள் ரேஷ்மா டேரனுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்மளோட இனிப்பு வந்து தூக்கலாக தெரியறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு, நம்ம பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரேஷ்மா டேரனுக்கு எப்போவுமே ஃப்ரை ஆகிட்டோன்னா ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய தடவை ஃப்ரை ஆகிட்டோம். ஆனால் இப்போ ஜாஸ்தி ஃப்ரை ஐட்டம் சாப்பிட்றாங்க. எப்பயும் வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் ஸ்வீட் கார்னில் வந்து பகடா, அந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் அப்படி சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேபி கார்ன் இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் நான் வந்து சிக்கன் 65 மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். சிக்கன் 65 மாதிரியே செய்ய போகிறேன். அதனால் நான் வந்து வாங்கியிருக்க பேபி கார்னை வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி சைஸில் வந்து 4ஆக கீறிட்டு நீங்கள் வந்து பேபி கார்னை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து எப்பயும் நான் எப்படி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன்ல, மைதா மாவு, அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இது 3த்தையும் வந்து சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு, சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன் நான் இந்த தடவை. ஏன்னா நமக்கு கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்க போகிறேங்க. அதனால் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துட்டு கொஞ்சம் லெமன் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் நிறைய தடவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணனால அவ்வளோவா டீட்டெயிலாக நான் வந்து இதில் வந்து உங்கள்கிட்ட காட்டலை. ஏன்னா உங்களோட அளவுக்கு எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எல்லாம் அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்துக்குங்க. மைதா மாவுலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. லெமன் சேர்த்திங்கன்னா தான் அதோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மாறும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் லெமனும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சிடலாங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு நம்ம வந்து பரட்டிடலாம். கலர்ஃபுல்லாக வேணும்னு இருக்காங்க, அதனால் நான் கொஞ்சோண்டு கேசரி பவுடரும் சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து தண்ணி தெளித்து நம்ம வந்து கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி போயிடாமல், தண்ணி போச்சுனாலே உங்களுக்கு இந்த ஸ்வீட் கார்ன்லேயே கொஞ்சம் வந்து உங்களுக்கு கையில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி ரொம்ப தெளிச்சிடாமல், ரொம்ப போயிடாமல் தெளித்து நம்ம வந்து கலந்து எடுத்து வச்சிடலாங்க. 1/2 hour ஊறிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் கூடலாம் நல்லா அந்த காரம்லாம் இறங்குச்சுன்னா அந்த இனிப்பு காரம் அந்த லெமனோட புளிப்போட உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வரைக்கும் செஞ்சதுலன்னா செஞ்சு பாருங்கள். நான் வந்து செஞ்சு வச்சுட்டு கிச்சன்லாம் பாத்திரம்லாம் தேய்ச்சி வச்சு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வந்து ஃப்ரை பண்ண வேண்டியது மட்டும்தான். அதனால் அந்த ஃப்ரை பண்ணியாச்சுன்னா இவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி என்ன மதியானம் லஞ்சுனா முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் போட்டு சாம்பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம பேபி கார்ன் ஃப்ரையு, இங்கே மாங்காய் பச்சடி, பால் பாயாசம்,
தேங்காய் போட்டு கீரை பொரியல். சூடா சாதம். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சுங்க. நம்ம காணை சேர்த்துடலாம். இது வரைக்கும் காலிஃப்ளவரில் ஃப்ரை சாப்பிட்ருப்பீங்க, உருளைக்கிழங்குல பண்ணியிருப்போம், அப்புறம் மஷ்ரூமில் பண்ணியிருப்போம். பேபிகார்னில் பண்ணலன்னா பண்ணுங்கள். நாங்களே இப்போ ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். நாங்கள் வந்து பஜ்ஜி போட்டிருக்கோமா? பஜ்ஜி இல்லை, சும்மா ஃப்ரை பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கோம். ஆஹா, வெறும் காணை மட்டும் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோமா? நான் ஏற்கனவே இது ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் நீளமாக போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு துண்டு சாப்பாட்டுக்கு நம்ம வந்து தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரியான சின்ன சின்ன பீஸாக போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. சரிங்க, ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க நம்ம குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வரும். ஃப்ரை பண்ணிவிட்டு ரேஷ்மாக்கு தான் வைக்க போகிறாங்க. தொட்டுக்க வந்து கீரை பொரியல், மாங்காய் பச்சடிங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மாங்காய் பச்சடி. இப்போ டேரனுக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கலாங்க. எனக்கு சாப்பாடு போட்டாச்சு. ஆமாம், டேரனுக்கு மாங்காய் வச்சு நாங்கள் வந்து பேபிகார்ன் ஃப்ரைக்காக தான் இப்போ ரொம்ப நேரம் வெயிட். செல்ல புள்ள டேரனுக்கு சாப்பாடு. இப்போ பாருங்க, நம்ம பேபிகார்ன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சம்மலமா ரேஷ்மாக்கு தனியா, நம்ம ரேஷ்மாக்கு தான் தனியா ஒரு பவுல்ல கொடுத்துடலாங்க. அவளுக்கு நம்ம சூப்பரான பேபிகார்ன் சூப்பரா இருக்கு பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாயாசம், பால் பாயாசங்க. இன்னைக்கு லஞ்ச் இதுதாங்க. சாம்பார் சாதம், கீரை பொரியல், மாங்காய் பச்சடி, பேபிகார்ன் ஃப்ரை, பால் பாயாசம். இன்னைக்கு லஞ்ச் இதுதான். இதுதாங்க ஃப்ரைடே வந்து நாங்கள் வந்து மதியானம் லஞ்ச் இப்படி தான் சாப்பிட்டோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு குக்கிங் வித் vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.